ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன அனிமே பார்க்க போறோம்னா, அட்டாக் ஆன் டைட்டன் தான் பார்க்க போறோம். தாறுமாறு தக்காளி சோறா இருக்க போற இந்த அனிமே. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண அனிமே. நான் 2019லயே பார்த்த அனிமே. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஏதோ முடிஞ்சுன்னு நெனைக்கிறேன். கடைசில ஹீரோயினே கொல்ல மாரி ஆயிரும். அதெல்லாம் நமக்கு நெஞ்சு உடையிற மாரி இருக்கும். நான் வந்து அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் டப்ல தான் பார்த்தேன். ஆனா கடைசி 2, 3 எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா, சப்டைட்டில்ல பார்க்குற மாரி ஆயிருச்சு. ஏன்னா இங்கிலீஷ் டப் ரொம்பவே லேட் பண்றாங்க. சப்டைட்டில்னா பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழ இங்கிலீஷ் எழுத்து வரும் பார்த்தீங்களா? அதான் சப்டைட்டில். அத யூஸ் பண்ணி பார்க்குற மாரி ஆயிருச்சு. வாய்ஸ் ஏதோ ஜப்பனீஸ் தாறுமாறா இருந்தாலும், அந்த சீக்வென்ஸ்லாம் பார்க்கும்போது கண்ணீர் வந்துருச்சு கடைசி எபிசோடு. "ஏரே நேகர கொன்னுட்டீங்களப்பா" அப்படின்னு சொல்லிட்ட மாரி தான் ஆயிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொன்னோம்ல, அவன் வந்து ஃபுல்லாவே சப்டைட்டில் தான் பார்ப்பான். அவன் தாறுமாறு தக்காளி சோறு. நான் ஒன் பீஸுக்காண்டி தான் சப்டைட்டில் மாற ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒன் பீஸ் வந்து இங்க வந்து 1000, 100 எபிசோட் இருக்குங்க. 900 எபிசோட தான் இங்கிலீஷ்ல பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு சப்டைட்டில் மேல பார்க்க வேண்டியதாயிருச்சு. அதனால சப்டைட்டில்ல மாறிடுச்சேன். இப்போ பேக் டூ த ஸ்டோரி. நம்ம வந்து இதோட ரேட்டிங்க பார்த்துருமா? ரேட்டிங்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல அட்டாக் அன் டைட்டனுக்கு ஐஎம்டிபில பார்த்தீங்கன்னா 10க்கு 9.1 தந்திருக்காங்கங்க. அப்புறம் கிரன்ச்ரோல்ல பார்த்தீங்கன்னா 5க்கு 4.9 தந்திருக்காங்க. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். 2013ல பார்த்தீங்கன்னா இந்த அனிமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறகு அட்டாக் அன் டைட்டன் கதைய முதல்ல பார்த்துருமா? அட்டாக் அன் டைட்டன் கதைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டைட்டன்ஸ்லாம் இருக்காங்க. டைட்டன்ஸ்னா முதல்ல என்னன்னு சொல்லிர்றேன். மனுஷன் பார்த்தீங்கன்னா 6 அடி இருப்பான். டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மேல வர இருக்கும். இப்போ வந்து இந்த டைட்டன்ஸ்லேருந்து மக்கள்லாம் மனுஷங்கலாம் தப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன செய்றாங்கன்னா, 3 வால் வந்து கிரியேட் பண்றாங்கங்க. அதுக்குள்ள தான் மக்கள் இருக்காங்க. வாலுக்குள்ள சாதாரண மக்கள், அப்புறம் கொஞ்சம் ராயல்டி, அப்புறக்கு ராஜா கடைசி வால்ல இருப்பாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து நெறைய சேஃப்டி குடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து நெறைய டைட்டன்ஸ்லாம் இருக்கும். இந்த டைட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்த ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா, வார்ல வந்து யூஸ் பண்றாங்க. வார்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு மனுசங்க. மனுசங்க வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா, டைட்டன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ராஜாவும் டைட்டன்ஸ் வச்சிருக்காரு. ஆனா, அந்த ராஜா கிட்ட தான் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான டைட்டன்ஸ், பவர் உள்ள டைட்டன்ஸ்லாம் இருக்கு. இந்த டைட்டன்ஸ் சண்டை போடும்போது அந்த ராஜா என்ன யோசிக்கிறாருன்னா, 2 சைடும் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து இழப்பு வந்து மக்கள் வந்து இறந்துகிட்டே இருக்காங்க. அந்த ராஜா வந்து என்ன நினைக்கிறாருன்னா, மக்கள கூட்டிட்டு ஒரு சைடோட ஒரு ஐலேண்டுக்கு தனியா போயிர்றாருங்க. அப்புறகு இன்னொரு சைடுல இருக்க மக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்கள வந்து மார்லி மக்கள்ன்னு சொல்றாங்க. மார்லி மக்கள் வெளியே போறாங்க. ராஜா கூட போனவங்க பார்த்தீங்கன்னா, எல்டியன் மக்கள். எல்டியன் மக்கள கூட்டிட்டு போன ராஜா பார்த்தீங்கன்னா, அவரு தான் அந்த வாள கிரியேட் பண்ணியிருப்பாரு. இந்த வாள் சுத்தி இருக்க வாள நீங்க வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா, அப்புறம் இந்த உள்ள இருக்க மக்கள வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா, அந்த வாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய கொலோசா டைட்டன் இருக்கு. கொலோ கொலோசா டைட்டன் பார்த்தீங்கன்னா, இந்த வானத்த தொடுற மாரி இருக்குங்க அந்த டைட்டன்ஸு. அந்த டைட்டன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வாளுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லியிருக்காரு. ஏன்னா, இந்த மார்லி மக்கள் சப்போஸ் வார நோக்கி இந்த எல்டியன் மக்கள் கிட்ட வந்தாங்கன்னா, அந்த வால்லாம் டிஸ்ட்ராய்ட் ஆகும்போது, அதிலிருந்து எல்லா கொலோசல் டைட்டனும் வந்து இந்த மக்கள அழிச்சிரும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் டைட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்திட்டு தாங்க இருக்கும். இதுக்கு ஏத்த மாரி நம்ம ஹீரோவோட பேர் தாங்க ஏரநேகர். அப்புறக்கு இந்த ஹ சீரிஸ்ல உள்ள ஹீரோயின் பேரு மீகாசாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன செய்றாருன்னா, சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த வாளுக்குள்ள தாங்க இருக்காரு. 3வது வாளுக்குள்ள இருப்பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த வால் வந்து இடியுதுங்க. உள்ள இருக்க ஒரு டைட்டன்ஸ்லாம் நார்மல் டைட்டன்ஸ்லாம் வரும். நார்மல் டைட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, அறிவே கிடையாது. அது வந்து சாதாரண குழந்தை கணங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த டைட்டன்லாம் பார்த்தீங்கன்னா, மக்கள வந்து கொன்னுகிட்டு இருக்கு. அப்போ வந்து இத தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்கவுட் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸ்கவுட் மெம்பர்ஸ்னா, அங்க வந்து உள்ள ஆர்மி வச்சிருக்காங்க. இந்த டைட்டன்ஸ வந்து அழிக்கிறதுக்காண்டியே அவங்க வந்து ஆர்மிலாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஓடின்ஸ் கியர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கியர்ஸ்னா பார்த்தீங்கன்னா அப்படி சைடுல வந்து கால் வச்சிருப்பாங்கங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் மாரி. அது வந்து இழுத்தா பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங் விட்டு பில்டிங் வந்து அவங்களால தாக்க முடியும். அதனால அந்த டைட்டன்ஸ வந்து ஒரு வீக்னஸ் இருக்கு. டைட்டன்ஸ எப்படி டிஃபீட் பண்ண முடியும்னா, அதோட கழுத்தோட பின்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதில அட்டாக் பண்ணா தாங்க அத வந்து கொல்ல முடியும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி வந்து ஃபைட்லாம் தொடங்குது. அந்த ஃபைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரன் ஐகர் அதாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா, சின்னதா இருப்பாரு. அப்பந்தான் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு இடிபாடுல பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. அப்ப அவங்க அம்மைய காப்பாத்த போலான்னே பார்த்தாங்கன்னா, அங்க ஒரு டைட்டன் வந்துருது. இந்த ஸ்கவுட் மெம்பர் ஒருத்தர் வந்து என்ன செய்றாருன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரன் ஏகர் இருக்காரு பார்த்தீங்களா? அப்படியே வந்து கூட்டிட்டு போயிறாருங்க. ஏன்னா வந்து அந்த டைட்டன் இவன வந்து கொன்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஆ ஏரன் ஏகரோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து பேரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏரன் ஏகரோட அம்மாவ ஏரனோட கண்ணு முன்னாடியே தூக்கி இப்படி வாயில இப்படி கடிச்சு பிச்சுக்குதுங்க, அந்த டைட்டனு. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஏரன் ஏகர் அப்பந்தாங்க முடிவு எடுக்குறாரு. இந்த டைட்டன்ல நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்குறாருங்க. சபதம் எடுக்கும்போது, அப்பிறகு ஹீரோயின் வந்து எப்படி வந்து ஹீரோவ வந்து மீட் பண்றான்னு நான் சொல்றேன். நம்ம ஹீரோயின் வந்து எப்படி மீட் பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோட அப்பா இருக்காங்கல்ல, ஹீரோயினோட
வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போவாருங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா, அப்பா 2 பேரும் கண்ணு மூடியா செத்து கிடப்பாங்க. ஹீரோயின் வந்து காணல. ஏன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா நம்ம ஏரன் ஏகர இங்க மீட் பண்ணது கூட்டு வந்திருப்பாரு. மீகாஸா வீட்டுக்கு. ஆனா மீகாஸா இல்ல. மீகாஸாவ யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. 2 பேரும் வந்து அவங்க அம்மா, அப்பாவ கொன்னு இருக்காங்கங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோய்க்கு அதாவது மீகாஸாக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இப்படி வந்து ஏதாவது ஒரு ரியின்ஃபோர்ஸ்மென்ட் அதாவது ஸ்கவுட் மெம்பர் ஆர்மி யாராவது வரட்டும் பார்த்துக்கலாம். அதுவரைக்கும் சும்மாவா இருப்பீங்க? அவள வந்து ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காப்பாத்த போறோம். அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வில்லன்கள் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து வெளிய கதவுக்கு வெளிய வந்து ஒளிஞ்சிருந்து அந்த 2 பேரும் தட்டி தூக்கிர்றான். ஆனா, நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னும் ஒருத்தன் இருப்பான். அத வந்து பார்க்காத ஹீரோவ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அப்படியே கழுத்த பிடிச்சு தூக்கி அப்படியே வந்து மேல தூக்கிட்டு இருப்பான். இத பார்த்த மீகஸா பார்த்தீங்கன்னா, அவளே ஒரு பரம்பரையான ஒரு பரம்பரை நெனைக்கேன். ஆக்ரமேன்னு சொல்லுவாங்க. ஆக்ரமேன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தனி பவர் இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஆக்ரமன் பண்ணி வந்த இன்னொரு கேப்டன் எனக்கு ஞாபகம் வராரு. அது அப்புறம் சொல்றேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தனி பவர் இருக்கு. அப்ப மீகாஸா பார்த்தீங்கன்னா, அந்த ஆள தோற்கடிச்சு கொன்னுடுறா. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 2 பேர கொன்றுப்பான். அப்படி இவங்க சின்ன வயசுலயே ஆளுக்கு 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு கொன்னு இருக்காங்க. அப்படிதான் இவங்க 2 பேரும் அப்புறக்கு மீட் பண்ணி, ஒரே வீட்லயே இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கு பிறகு தான் ஹீரோயினோட அம்மாலாம் இறக்குற மாரி நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான செய்தி தான். இதுக்கு ஏத்த மாரி நம்ம ஹீரோ வந்து அந்த டைட்டன்லாம் கொல்லன்னு நெனச்சிருப்பாம்ல, அப்ப வந்து எப்படியாவது அந்த டைட்டன்லாம் அப்புறம் இந்த வால்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டுன்னு நெனச்சுக்கிடுங்களா. நம்ம ஹீரோ வந்து நெனைக்கிறான், அந்த ஸ்கவுட் மெம்பர்ல சேர்ந்தா எப்படியாவது அந்த டைட்டன வந்து நம்ம கையாலேயே கொல்லலாம். ஸ்கவுட் மெம்பர் தான் பார்த்தீங்கன்னா, மொதல்ல இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி 2 பிரிவான கேட்டகரியான ஆர்மி உண்டு. அவங்க வந்து ராஜாக்கு பாது குடுப்பாங்க. ராஜா வந்து 3வது வால்ல தாங்க இருப்பாரு. அவன் பெரிய கொம்பம்ல, ராஜா இல்ல, ராயல்டில்ல. அதனால அவன் அங்க இருப்பான். அங்க இருக்க ஒரு ஆர்மியும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாதி பேரு சேஃபா இருக்கான்னா 3ஆம் வால்ல தான் இருக்கணும். ஏன்னா 3ஆம் வால் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சேஃபு. வால் தானே எப்பவுமே டிஸ்ட்ராய் ஆகும். அதனால ஹீரோ என்ன நினைப்பான்னா, எனக்கு வால் தான் வேணும். அந்த ஸ்கவுட் மெம்பர்லேருந்து அந்த டைட்டன போட்டு தள்ளுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்ன செய்றான்னா, அப்படியே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அ நல்ல ஸ்கவுட்ல பிராக்டிக்ஸ் எடுக்குறான். ஆனா அங்க இருக்க ஒரு செலக்ட் பண்ணுவாரு பார்த்தீங்களா, அவரு வந்து நம்ம ஹீரோ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. வேன்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து நெறைய இடைஞ்சல்லாம் குடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் அத தாண்டியும் ஒரு ஓடின் கியர் யூஸ் பண்றதுக்கு ஒரு பெல்ட்ட வந்து மாட்டிக்கிட்டு தொங்கணுங்க. அப்ப ஹீரோ வந்து அது இப்டி ஜம்ப் பண்ணி இப்டி கரெக்ட்டா நேரா நிக்கணும். நம்ம ஹீரோ வந்து தலைகீழ தொங்குவாரு. ஆனா இந்த செலக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த பெல்ட்ட வந்து மாத்தி வச்சிருப்பான். அதனால தான் ஈரன் ஈரன் மாத்தி மாத்தி விழும். எல்லாரும் வந்து பக்கத்துல இருக்கவங்கலாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இது விடக்கூடாது அப்டின்னு சொல்ட்டு என்ன செய்றாரு, நம்ம ஹீரோ ம இதெல்லாம் முடியாதுன்னுலாம் இல்ல. அவர் வந்து பிராக்டிக்ஸ் எடுத்து அந்த பெல்ட்ட மாத்தி வச்ச பிறகும், அவர் கரெக்ட்டா நிப்பாருங்க. அந்த செலக்டரே வந்து மிரண்டுருவாரு. "யாருடா நீ?" இப்படின்னு சொல்லிட்டு அவரையும் செலக்ட் பண்ணிருவாருங்க. அப்புறம் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறக்கு அந்த டைட்டன் வந்து திருப்பியும் வருதுங்க செவுர உடைச்சுட்டு. நம்ம ஹீரோ எதிர்பார்க்கக்கூடிய நாள் வந்துட்டு, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டன் வந்தோனே என்ன செய்றாருன்னா, கொலோசா டைட்டன் வந்திருக்கு. கொலோசா டைட்டன் வந்து வந்திருக்குங்க. கொலோசா டைட்டன் கூட நல்லா சண்டை போடுறாரு. அப்போ இவன நம்ம ஹீரோ வந்து செலக்ட் பண்ணியிருப்பார்ல. அப்ப செலக்ட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கான்னா, கூடயே வந்து ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்லங்க, ஃபிரெண்ட்ஸ் எல்லாம். அப்ப ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மார்லி மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது அந்த ராஜா காலத்துல, அங்கருந்து பாதி பேருங்க வந்திருக்காங்கங்க. கள்ளத்தனமா வந்திருக்காங்க. எதுக்கு? ஏன்னா, ராஜா வந்து கூட்டிட்டு போம்போது நெறைய டைட்டன்ஸ் பவர் பாதி இங்க இருக்கு, பாதி அங்க இருக்கு. டைட்டன்ஸ் பவர் வந்து என்னன்னா, ஒரு மனுஷனால அந்த டைட்டன் பவர அவங்க வந்து இப்போ டைட்டன்ஸ் பவர எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த டைட்டன் பவர் இருக்க மனுஷன் வந்து அவன் கையில இல்லன்னா உடம்புல எங்க கீச்சாலும் அவனால ஒரு ஃபிளாஷ் வந்து உருவாகுங்க. அந்த ஃபிளாஷ் உருவாகி பெரிய டைட்டனா மாறுவான். அந்த டைட்டன் வந்து எங்கருந்து கண்ட்ரோல் பண்ணுவான்னா, அந்த டைட்டனோட கழுத்துல இங்கருந்து கண்ட்ரோல் பண்ணுவான். சப்போஸ் அந்த மிலிட்டரி ஆர்மி அந்த டைட்டன் மனுஷன் டைட்டன வந்து தோற்கடிக்கணும்னா, அந்த கழுத்துல வெட்டி அந்த ஆள வெளிய எடுக்கணும். அதான் ஒரே வழி அந்த டைட்டன தோற்கடிக்க. அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த டைட்டன் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்களா, அது கூட கொலோசஸ் டைட்டன் வந்திருக்கு. அது என்ன, அந்த மார்லி மக்கள்ல ஒருத்தன் கொலோசஸ் டைட்டன் பவர் வச்சிருக்காங்க. அவன் வந்து இவன் ஃப்ரெண்டா நெனச்சு, ஒரு மாரி நடிச்சு இவன் கூட வந்து சேர்ந்திருக்கான். ஆனா வந்து இது நம்ம ஹீரோக்கு தெரியாது. அப்புறம் லேட்டரா தான் தெரியும். லேட்டரா தான் தெரியுமா? அதுக்கப்புறகு பார்த்தீங்கன்னா, லேட்டரா தான் தெரியும். அவன் அந்த வாள் வந்து உடைஞ்சது. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அது கூட ஃபைட்டுக்கும் போயிடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த கொலோசஸ் டைட்டன் கூட நல்லா சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் பேரு தான் ஆர்வின். ஒரு மஞ்ச கலரு முடி வச்சிருப்பாங்கங்க. அவனும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கொலோசஸ் டைட்டன் என்ன செய்யுதுன்னா,
நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா, அப்படியே வாய் வழியா வந்து நம்ம ஹீரோ வந்து ஆர்பின் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. ஆர்பின வந்து காப்பாத்துறதுக்காண்டி அந்த டைட்டனோட வாயிலருந்து எடுத்துப்புட்டு, தான் வந்து அந்த இடத்துல போய் இருந்துக்கிடும் நம்ம ஹீரோ. அந்த டைட்டனுக்கு வாய அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும்போது, அந்த டைட்டன் நம்ம ஹீரோட கைய கடிச்சு பிச்சுறாங்க. கடிச்சு பிச்சுக்கிட்டு, அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே விழுங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஆர்பினுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. மீகாசாக்கு வந்து நம்ம ஈரன் நேகர பிடிக்கும். அது நல்லாவே பிடிக்குங்க. அப்ப ஈரன் நேகர நல்லா பாதுகாக்கணும்னு எப்பவுமே நெனச்சிட்டு இருப்பா. மீகாசா வந்து வேற இடத்துல சண்டை போட்டுட்டு இருப்பா. மீகாசா நல்லாவே ஃபைட் பண்ணுவாங்க. தாறுமாறு தக்காளி சோறு மாரி சண்டை போடுவா. அப்ப சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நம்ம இப்ப வந்து நம்ம ஏரநேகர் ஒரு டைட்டனோட வாய்க்குள்ள போயிட்டானா, அப்ப இதெல்லாம் பார்த்து ஆர்பினுக்கு மனசே சரியில்ல. என்னால தான் இப்படி ஆயிட்டு என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆர்பின் பார்த்தீங்கன்னா, மீகாசா கிட்ட போறான். ஆனா அவனால ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்பிறகு எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. இப்படி ஏரநேகருக்கு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே எல்லா டைட்டனும் பார்த்தீங்கன்னா, மனுஷங்கள தோற்கடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரே ஒரு டைட்டன் மட்டும் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, தொ எல்லா டைட்டன் கூடயே சண்டை போடுதுங்க. மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த டைட்டன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எ கொஞ்ச நேரத்தில அந்த டைட்டனோட கையி, காலெல்லாம் பிச்சு எடுத்துருது. மத்த டைட்டன்லாம் அப்படியே கடிச்சு. அதுலருந்து அந்த டைட்டன் கீழ விழுதுங்க கடைசில. அந்த டைட்டன் முதுகுலருந்து வெளிய வரான் பாருங்க என் தலைவன் ஏரன் நேகர். அந்த சீன் தான்டா தாறுமாறு தக்காளி சோறு மாரி இருக்கும். அப்படி மீகஸா இப்படி ஆன்னு பாப்பா. என் தலைவன் வந்துட்டான்டா, வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீனு எ எந்த அட்டாக் அன் டைட்டன் ஃபேனுக்கும் மறக்கவே மறக்காதுங்க. அப்பந்தான் கதை சூடு பிடிச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா, ஈரநேகர் அந்த டைட்டில்லேருந்து வெளிய வருவான் பாத்தியா பின்னாடி. அங்க நிக்கான்டா என் தலைவன் ஈரநேகர். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ வந்து டைட்டனா மாறுறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருதுங்க. நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நெனைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் கொல்ல போறான் அப்படின்னு வந்து நெனைச்சிட்டு இருக்கும்போது, ஆர்பினுக்கும் மீகஸாக்கும் ஒரே சந்தேகம். எப்படி வந்து இவன் யூஸ் பண்றான்னு. ஆனா வந்து மக்கள் வந்து ஆர்மி எல்லாருமே நம்ம ஈரன் வந்து அட்டாக் பண்றாங்க. உடனே வந்து நம்ம ஈரன் பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து அந்த அவன் வந்து எப்படி மாறுறான்னே அவனுக்கே தெரியல. அவன் வந்து உடனே வந்து டைட்டனா மாறி, அவன் வந்து அதுவும் ஃபுல் டைட்டனா இந்த வாட்டி மாறலங்க. பாதி எலும்பும், சதையுமா அப்படி மாறியிருக்கான். இடையில வந்து அந்த கழுத்துக்கு இடையில தாங்க ஈரேன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். மீகஸாவையும் ஈரேன் வந்து அதாவது நம்ம ஆர்மினே வந்து காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்கான். அப்பம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து தப்பு பண்ணல. அவன் வந்து ஹெல்ப் தான் பண்ணான். அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மேல ஒரு விசாரணை வைக்கிறதுக்காண்டி, கேப்டன் லீவாய் அப்பந்தான் வரான் என் தலைவன் ஆக்ரமன். அதாவது மீகஸாவோட வம்சாவழி சொன்னோம்ல, அந்த வம்சாவழியில இவரும் உண்டுங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு சோல்ஜருங்க. எங்க பார்த்தாலும் வெட்டி சிதறி இளச்சிருவாருங்க. அதான் நம்ம கேப்டன் லீவாய். அந்த கேப்டன் லீவாய மறக்காதவன் எந்த அட்டாக் ஆன் டைட்டன் ஃபேனும் கிடையாது. நான் ஒரு ஃபேன் சார். உங்களோட ஃபேன் சார். கேப்டன் லீவாய். அப்படி இருக்குங்க அவரோட சண்டை. அவரு ஒரு பீஸ்ட் டைட்டன்னு ஒரு டைட்டன் உண்டுங்க. முதல்ல வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் டைட்டன் தான் எல்லா டைட்டனோட தலைவன் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது அப்புறம் சொல்றேன். நம்ம ஈரநேகர புடிச்சாச்சுல்ல. ஈரநேகர புடிச்சு இப்படி வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப கேப்டன் லீவாய் என்ன செய்றாருன்னா, ஒரு கோர்ட் மாரி இருக்குங்க. நம்ம கோர்ட்ல இப்ப என்ன செய்வோம், ஒரு சைடுல குற்றவாளிய நிக்க வச்சிருப்பாங்க. இப்படி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல. அதே மாரி நம்ம ஈரநேகர நடுவுல கெட்டி போட்டு கம்பியில இருக்குங்க. இப்ப வந்து இவன வந்து கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கேப்டன் லீவாய் போயிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரன அடி அடின்னு அடிக்காருங்க. அடிச்சுக்கிட்டு நம்ம ஈரனுக்கு மேல நல்ல ரத்தங்க. இப்ப நான் இவன கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறேன். இவன வந்து இந்த டைட்டன் பவர நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காருங்க கேப்டன் லீவாய். ஏன்னா கேப்டன் லீவாய் எதுக்கு வந்து நம்ம ஈரன அப்படியே அடிக்கிறாருன்னா, நம்ம ஈரனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தாங்க. அப்படியே கேப்டன் லீவாய் எல்லாருக்கு முன்னாடி அடிக்கிற மாரி அடிச்சுக்கிட்டு, நம்ம ஏரன பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்கவுட் டீம்ல சேர்த்துக்கிடுறாருங்க. நம்ம ஏரனுக்கு வந்து எப்படி அட்டாக் அன் டைட்டன் பவர்லாம் எப்படி வந்து டைட்டனோட பவர் வந்து யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, அ கேப்டன் லீவாயும் வந்து சொல்லிக் குடுப்பாரு. அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மார்லி மக்கள்லேருந்து அங்க வந்திருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களையும் பாத்தீங்கன்னா, ஒருத்தி வந்து ஒரு பொம்பள எத்தன பேர் வந்திருப்பாங்கன்னா, மொத்தம் ஒரு 3 பேர் கிட்ட வந்திருப்பாங்க. ஒருத்தன்கிட்ட கொலோசா டைட்டன் இருக்கான். அதாவது வான அளவு உள்ள ஒரு டைட்டன்ங்க. ஒருத்தன்ட்ட பாத்தீங்கன்னா, ஆர்மர் டைட்டன். ஆர்மர் டைட்டன் பாத்தீங்கன்னா, அதோட ஆர்மர் வந்து அவ்வளோ இதுல ஈஸியா அசைக்க முடியாதுங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா, ஃபைட்டிங் டைட்டன். அது பார்த்தீங்கன்னா, பொம்பள டைட்டன்ங்க. ஒரு பொம்பள ஆனின்னு ஒரு பொண்ணு தாங்க அந்த பவர் வச்சிருப்பா. நல்லாவே ஃபைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி அந்த பொண்ணு எல்லாரையும் கண்டுபிடிச்சுருவாங்க. நம்ம ஆர்மினு, அப்புறகு கொலோசா டைட்டனு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, யாரு அ அதாவது அந்த ஆனி. ஆனா அந்த ஆனி வந்து காப்பாத்தும்போது அவ வந்து மாட்டிக்கிடுவா. ஆனா அவள சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டல உருவாக்கிருவாங்க. அந்த நேரம் வந்து அவள வந்து ஒரு கிறிஸ்டல்ல உரைச்சு அப்படியே வந்து ஜெயில்ல கொண்டு போட்டுருவாங்க. அவ வந்து அந்த கிறிஸ்டலுக்குள்ளேயே இருப்பா. ஃப்ரெண்ட் மாரி ஏமாத்தி கூட வந்து ஏறுனா கழுத்த அறுத்துருவாங்க.
ஆனா வந்து அவள வந்து ஒரு கிறிஸ்டல்ல இருக்கனால, அவள வந்து வெளிய எடுக்க முடியாது. அவ வந்து பவர் ஆனா அவள்ட்ட தான் இருக்கு. அந்த ஆனிட்ட தான் இருக்கு இன்னும். அப்புறம் ஒரு சமயத்துல பார்த்தீங்கன்னா, அ பீஸ்ட் டைட்டன்லாம் வர மாரி இருக்குங்க. பீஸ்ட் டைட்டன்னா என்னன்னு சொல்றேன். பீஸ்ட் டைட்டன் பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் தான் ஜீக்குங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஜீக்கு தான் முதல்ல ஜீக் வந்து மார்லி மக்கள்ல ஒருத்தன் தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபவுண்டிங் டைட்டன் பவர எடுக்க வந்திருப்பான். ஃபவுண்டிங் டைட்டன் தாங்க ஹெட்டு. அது வந்து ராயல் பரம்பரையால, அதாவது ராயல் ரத்தம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால மட்டும் தான் அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவர யூஸ் பண்ண முடியும். அந்த பவர பார்த்தீங்கன்னா, அடையறதுக்காண்டி ஜீக் என்கிற ஒரு ஃப பீஸ்ட் டைட்டன் வந்திருப்பான். அந்த பீஸ்ட் டைட்டனுக்கு என் தலைவன் ஆக்ரமனுக்கும் சண்டை நடக்கும் பாருங்க. தாறுமாறு தக்காளி சோறு அப்படி இருக்கும். அதாவது அந்த பீஸ்ட் டைட்டன் கூட ஃபைட் நடக்கும்போது, அதோட கையி, கண்ணெல்லாம் வெட்டி விடுவான் பாருங்க என் தலைவன். அப்படி இருக்கும். பின்னாடி வெட்டி, அப்புறம் அந்த பீஸ்ட் டைட்டன்ல இருக்கக்கூடிய ஜீக்க அப்படியே வெளிய எடுத்து ஆக்ரமன் கேப்டன் டிஒய் பக்கத்துல வாயில கத்தி வைப்பாருங்க. "டேய் யாருடா நீ? நீ பைத்தியக்காரனாடா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீக்கே பார்ப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாட்கள் போகுது. நம்ம ஆர்மின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட்ல பார்த்தீங்கன்னா, ஆர்மின்னு வந்து சாவ கிடப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்கவுட் டீமுக்கு கேப்டன் லீவாய்க்கு ஒரு கேப்டன்னா நெனச்சுக்கிடுங்களா. அவரு ஒரு கேப்டன் இருப்பாரு. 2 பேரும் டைட்டன்னால சாவ கிடக்குறாங்கங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, கொலோசஸ் டைட்டன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வாள வந்து உடைச்சிருக்கும் பார்த்தீங்களா? கொலோசஸ் டைட்டன் வந்திருக்கும் பார்த்தீங்களா? அப்ப மார்லி மக்கள்லேருந்து தான் ஒருத்தன் கொலோசஸ் டைட்டன் பவரோட வந்திருப்பான். அப்ப அ அவன வந்து ஏரன் வந்து பிரிச்சு எடுத்திருப்பான். அ இப்ப ஒரு மனுஷன வந்து எப்படி வந்து டைட்டனா மாத்துறாங்கன்னா, ஒரு டைட்டன் ஊசி இருக்குங்க. எல்டியன் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களால மட்டும் தான் அந்த ஊசி போட்டா, அவங்களால டைட்டனா மாற முடியும். ஆ ஆனா வந்து பவர் என்னமோ டைட்டன் 13 டைட்டன் தான் இருக்கு. அதெல்லாம் தனித்தனி பவர்லாம் குடுக்கும். ஆனா மீதி இருக்கக்கூடிய டைட்டன்லாம் பார்த்தீங்கன்னா, நார்மல் டைட்டன். இப்ப வந்து அந்த டைட்டனோட பவர் வேற ஒரு மனுஷனுக்கு வேணும்னா, அந்த டைட்டன் பவர் இருக்கக்கூடிய மனுஷன, இன்னொரு மனுஷன் சாப்பிட்டுட்டான்னு நெனச்சுக்கிடுங்களா, அந்த பவர் இவனுக்கு வந்துரும். அதே மாரி தான் இப்ப வந்து அந்த கேப்டன் வந்து சாவறதுக்கு கிடக்குறாரு. அவருக்கு நம்ம ஆர்மின் இருக்கான். ஆனா அந்த கேப்டன் வந்து ரொம்பவே நல்லா திங்க் பண்ணுவாரு. ஆனா அந்த கேப்டனோட நம்ம ஆர்மின் நல்லா திங்க் பண்ணுவோம். நல்ல பிளான், ஸ்கெட்ச் எல்லாம் போடுவோம். அதனால என்ன முடிவு எடுக்குறாங்கன்னா, கேப்டன காப்பாத்துறதோட கேப்டனையும் காப்பாத்தணும். ஆனா வந்து இப்போ இவன வந்து காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஒரே ஒரு ஊசி தாங்க இருக்கு டைட்டன் ஊசி. அதனால ஆர்மினுக்கு அந்த ஊசிய போட்டு, அதாவது அந்த கொலோசஸ் டைட்டன் வச்சிருக்கான் பார்த்தீங்களா? அவன ஆர்மின சாவட வச்சுருவாங்க. இப்ப அந்த டைட்டன் பவருக்கு இப்ப வந்து டைட்டன்னாலே பவர் நெறைய இருக்குங்க. ஆனா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். என்ன தெரியுமா? அவங்களால 13 வருஷம் தான் வாழ முடியும். அதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எந்த பவர் இருந்தாலும் அதுக்கு ஒரு எஃபர்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அதனால தான் டைட்டனுக்கு பார்த்தீங்கன்னா, டைட்டன் யூசர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 13 வருஷம் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம ஈரன் ஏகரும் அப்படிதான். இப்போ ஆர்மினும் கொலோசல் டைட்டன் பவர் கிடைச்சிட்டனால, நம்ம ஆர்மினுக்கும் அப்படிதான். நம்ம ஹீரோக்கு வந்து எப்படி வந்து அந்த பவர் கிடைச்சிருக்குன்னு நீங்க கேட்கலாம். நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கா பார்த்தீங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராயல் பெட்ல இருக்காங்க பார்த்தீங்களா? அவள வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாருங்க. அவியலோட பவர நம்ம ஹீரோட அப்பாட்ட தாங்க இருக்கும். ஃபவுண்டிங் டைட்டனோட பவரும், அப்புறம் அட்டாக் அண்ட் டைட்டன்னு ஒரு பவர் இருக்குங்க. அட்டாக் அண்ட் டைட்டன் இருக்கு பார்த்தீங்களா? அதால ஃபியூச்சர் பார்க்க முடியும். இந்த 2 பவரும் பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பாட்ட தான் இருக்கும். லாஸ்ட்ல ஒரு சீன்ல காட்டுவாங்க பாருங்க. என்னன்னா, ஹீரோவோட அப்பாவ நம்ம ஈரன் ஏகர் திங்குற மாரி காட்டுவாங்கங்க. அந்த சீன்லாம் மனசே உடைஞ்சிரும். இருந்தாலும் நம்ம ஹீரோ அது சாப்பிட்டனால தான் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, அட்டாக் அண்ட் டைட்டன் பவரும் கிடைக்கும். அவருக்கு ஃபவுண்டிங் டைட்டன் பவரும் கிடைக்கும். இதெல்லாம் மார்லி மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி வந்து நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, பெருசா வளர்ந்துட்டாங்க. இப்ப என் ஸ்டேஜ்ல இருக்கான்னு நெனச்சுக்கங்களேன் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ வளர்ந்தாச்சு. இப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து மார்லி மக்களுக்கு இருக்கக்கூடிய எனும் வந்து நம்ம இந்த வால்ல இருக்கக்கூடாதுடா. வால் விட்டு வெளிய போணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, மார்லி மக்களுக்கு இருக்க இடத்துலயும் இருக்காங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க சிட்டிசன் மாரியே நம்ம ஹீரோ வந்து அப்படியே நடிக்கிறாங்க. அப்படியே நடிச்சு, அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஸ் மீட்டிங் மாரி போடுறாங்க. ஒரு மேடை மாரி கிரியேட் பண்றாங்க. அதுல தான் பார்த்தீங்கன்னா, ஏரன் ஏகர்ன்னு ஒருத்தன் இருக்கான். எல்டியன் மக்கள் சைடுல. அவனால பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டிங் டைட்டன் பவர யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவர் வச்சிருக்கவங்களால, அந்த வால்ல இருக்கக்கூடிய அந்த ராஜா சொன்னாரு பார்த்தீங்களா? என்னோட மக்கள டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா, அந்த வால்ல இருக்க கொலோசல் டைட்டன் மில்லியன் கணக்குல இருக்க கொலோசல் டைட்டன் வந்து எந்திரிச்சு ரம்பிளிங் பண்ணுவாங்கடா. ரம்பிளிங்ன்னா அந்த உலகத்திலேயே எடப்பாங்க. உலகம் நடந்தாங்கன்னு நெனச்சுக்கங்க. அந்த உலகத்துல அந்த மில்லியன் கணக்கான கொலோசல் டைட்டன் நடந்தாங்கன்னா, அந்த உலகமே அழிஞ்சு போயிரும்டா. அப்படின்னு வந்து இந்த ராஜா சொல்லியிருப்பாருங்க. இந்த ராஜா சொல்லியிருப்பாரா, அதுக்கேத்த மாரி அதெல்லாம் அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவர் அந்த ஏரியன் எகிட்ட தான் இருக்கு.
அவனால இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பேசிட்டே இருப்பாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த எனது ஆர்மர் டைட்டன் பவர் ஒருத்தன் வச்சிருப்பான் பார்த்தீங்களா? அ அவன் வந்து அ அவன் வந்து இங்க தாங்க இருப்பான் மார்லி சைடுல. அப்ப நம்ம ஈரன் வந்து அவன்ட்ட பேசிட்டு இருப்பான். "எதுக்கு நீ எனக்கு இப்படி பண்ண? நீ என் கூட ஃப்ரெண்ட் மாரி வந்து சேர்ந்துக்கிட்டு எங்களோட மக்கள், அப்புறம் எங்களோட வாள் எல்லாம் அழிச்சிட்டல்ல. அது உனக்கு தேவையில்லாதது தானே!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடைக்கு கீழ தான் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மேல ஒருத்தன் ஸ்பீச் குடுத்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ டைட்டனா மாறுறாருங்க. தாறுமாறு தக்காளி சோறா இருக்குங்க. அப்படியே லைட்னிங் அடிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ முடியெல்லாம் பறக்குது. சீனு தாறுமாறா இருக்கும். ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டைட்டனா மாறி வராருங்க. டைட்டனா மாறி வராரு. அப்படியே மாஸா இருக்குங்க. அப்புறம் இன்னொரு டைட்டனும் இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்ற, ஒரு டைமண்ட் மாரி ஒரு பவர் இருக்குங்க. ஒரு ஹேமர் டைட்டன். அந்த ஹேமர் வச்சுட்டு இருக்கவங்க. அந்த டைட்டன பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு டைட்டனும் இருக்கு. அந்த மார்லி சைடுல. ஆ ஒரு டாக் மாரி துள்ளிட்டு இருக்குங்க. அந்த இது ஏதோ ஒரு சொல்லுவாங்கல்ல. அந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. எதனாலும் அதால கடிச்சு நகர்க்க முடியுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் உள்ள ஜா டைட்டன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஜா டைட்டன். அந்த டைட்டனும் வேற ரேஞ்சா இருக்குங்க. அந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா, முதுகு பின்னாடிலாம் அப்படியே சுமந்துக்கிட்டு மக்கள போவும். அப்புறக்கு வேற லெவல்லங்க இருக்குங்க அந்த டைட்டனு. நம்ம ஹீரோக்குலாம் அப்படி டஃப் குடுக்கும் அந்த டைட்டனு. அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அ ஆர்மின் அதாவது ஆர்மின்னு வருது. அந்த மார்லி மக்கள் சைடுல இருக்கான் பார்த்தீங்களா? அந்த ஆர்மர் டைட்டன் வச்சிருக்கவன். அ ஆ அவன் கூட ஃபைட் நடக்குதுங்க. ஃபைட் நடக்கும்போது அவனோட ஆர்மர் எல்லாம் உடைச்சு தள்ளியாச்சு. உடைச்சு தள்ளின பிறகும், அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹேமர் டைட்டன் வருது. அந்த ஹேமர் டைட்டன பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்க யூசர வந்து எடுக்கவே முடியல அந்த கழுத்துக்கு முன்னாடி. அப்புறகு அவ பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டல் மாரி அவள் மேக் பண்ணி அப்படியே இருக்காங்க. நம்ம ஆனி இருக்கா பார்த்தீங்களா, ஒரு ஃபைட்டிங் டைட்டன் வந்து அங்க வந்து ஜெயில்ல போட்டுன்னு சொன்னோம்ல, எல்டியன் மக்கள் சைடுல. அதே மாரி இந்த டைட்டனும் பார்த்தீங்கன்னா, ஹேமர் டைட்டனு அவள சுத்தி ஒரு கிறிஸ்டல உருவாக்கி, அப்படியே தப்பிச்சிரலாம்ன்னு பார்க்குறா. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே பார்த்தீங்கன்னா உஷாரு. என்ன செஞ்சாரு தெரியுமா? ஜா டைட்டனோட பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும் பார்த்தீங்களா, அதில அப்படியே கொண்டு போய் வச்சுருவான். அவன் உடைஞ்சு அந்த கிறிஸ்டல் உடைஞ்சிரும். அப்ப தலைவன் அப்படியே அந்த ரத்தத்த குடிப்பாங்க. ரத்தத்த குடிச்சாலே அது சாப்பிட்ட மாரி தானே. அப்போ நம்ம ஹீரோட்ட இப்ப 3 பவர் ஆச்சுங்க. ஒண்ணு வந்து ஃபவுண்டிங் டைட்டன் பவரு, ஒண்ணு வந்து அட்டாக்கன் டைட்டன் பவரு, ஒண்ணு ஹேமர் டைட்டன் பவரு. என்ன பவர்லாம் இருக்கு பாருங்க தலைவனுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். நெறைய சீன நான் விட்டுட்டேன். இருந்தாலும் நெறைய சீன வந்து ஒரே வீடியோல கவர் பண்ண முடியாதுங்க. நம்ம இடையில இடையில நெறைய ஃபைட் சீன்லாம் வரும். அதெல்லாம் நீங்க சீரிஸ் பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கணும். கடைசில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஆ எ ஜீக் வந்து ஜீக்கும் பார்த்தீங்கன்னா, ஜீக் தான் ராயல் பிளட். அதாவது ஜீக் வந்து யாருன்னா, நம்ம ஈரனோட அண்ணன் தாங்க ஜீக்கு. இப்பவுமே உங்களுக்கு குழப்பம் வந்துட்டுனா, ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஜீக் வந்து நம்ம ஈரனோட அப்பா இருக்கா பார்த்தீங்களா, அவரு வந்து முதல்ல மார்லியல் மக்கட்ட தாங்க இருப்பாரு. இப்படி வந்து அவர் வந்து குழந்தையும் பெத்திருப்பாரு. அதுதான் அந்த சீக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இங்கருந்து தப்பிச்சு வந்து எல்டியன் மக்கள்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்து மேக் பண்ணியிருப்பாருங்க. அவர் வந்து ஒரு பெரிய டாக்டருங்க, ஈரனோட அப்பா. அவர் வந்து பெரிய டாக்டரு. அங்கருந்து ஊசியெல்லாம் எடுத்துக்கிட்டு, அவரு சீக்ரெட்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வந்திருப்பாரு. இப்ப வந்து அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவர ஒரு என்ன சொல்றேன், அந்த ஃபவுண்டிங் டைட்டன வந்து ஒரு ராயல் பிளட்டால தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஜீக் வந்து ராயல் பிளட். ஏன்னா வந்து அவன் ராயல் பிரின்சஸ்க்கு பிறந்திருப்பாங்க. அதனால அவன் ராயல் பிளட். ராயல் பிளட்னால அவனால மட்டும் தான் இப்போ அ ஃபவுண்டிங் டைட்டன் யூஸ் பண்ண முடியும். ஆனா அவன்ட்ட பவர் இல்ல. நம்ம ஹீரோட்ட தான் பவர் இருக்கு. நம்ம ஹீரோட்ட பவர் இருந்தாலும், அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஜீக்க வந்து தொட்டுட்டாலே போதும். கான்டாக்ட் பண்ணிட்டாலே, அவனால ஃபவுண்டிங் டைட்டன் பவர் யூஸ் பண்ணி அந்த வால்ல இருக்க மில்லியன் கணக்கான கொலோசோ டைட்டன ரம்பிளிங் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ஹீரோ வந்து அப்படி நெனைப்புல வந்திருப்பான். ஆனா ஜீக் என்ன சொல்லுவான்னா, இப்படி வந்து எல்டியன் மக்களே இல்லாம போயிட்டாங்கன்னா, அந்த டைட்டன் பவர யாரும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களே! அப்படின்னு ஒரு நெனைப்பு. ஏன்னா எல்டியன் மக்களால தான் பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டனே மாற முடியும். அதனால தான் ஜீக் அப்படி சொல்றாரு. இப்படி எல்டியன் மக்கள் பார்த்தீங்கன்னா, அ இல் இனமே இல்லாம போயிட்டுனா, அப்ப வந்து டைட்டனும் வந்து மாற மாட்டாங்க. மக்கள் வந்து சாக மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜீக் வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபவுண்டிங் டைட்டன் யூஸ் பண்ணி அப்படி பண்ணிறலாம். எல்டியன் மக்கள் இல்லாமயே பண்ணிறலாம். அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்க மாரியே நடிப்பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு வார் நடக்கும். ஏன்னா வந்து ஜீக் வந்து நம்ம எ ஏரன வந்து கான்டாக்ட் பண்ணிட்டான்னா, இவங்க வந்து ஃபவுண்டிங் டைட்டன் பவர் நம்ம ஈரனுக்கு கிடைச்சிரும். அப்ப சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா,
அ ஃப நம்ம ஜீக் வந்து என்ன பவர் யூஸ் பண்ணுவாரு? அவர் வந்து அந்த குரங்கு டைட்டன், அதாவது பீஸ்ட் டைட்டன் யூஸ் பண்ணுவாரு. கல்லெல்லாம் தூக்கி போடுவாங்க. தாறுமாறா தூக்கி போடும். பேஸ்பால் மாரி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கான், அந்த பீஸ்ட் டைட்டன். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஆக்ரமனான லீவையும் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஒரு சமயத்தில நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நெறைய வாட்டி டைட்டனா மாறுவாரு, மனுஷனா மாறுவாரு. அப்படியே இவனால மட்டும் ஏன் இப்படி மாறிக்கிட்டே இருக்க முடியுது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மர் டைட்டன் இருக்க பவர் பார்ப்பான். அப்புறம் அந்த மார்லின் சைட்ல இருந்து கேபின்னு ஒரு கேரக்டர் இருக்குங்க. அந்த கேரக்டர் எதுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியல. கடுப்பா இருக்காங்க. அந்த கேபியே கையில கிடைச்சா கடிச்சு பிச்சுருவேன் அவள. அவ பார்த்தீங்கன்னா என்ன செய்வான்னா, துப்பாக்கி வச்சு நம்ம ஈரநேகரோட கழுத்துல அடிச்சுருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, கழுத்து அப்படியே பிச்சுட்டு போகுங்க. ஆனா நம்ம ஜீக் என்ன தெரியுமா செய்வாரு? அப்படியே கைய ஏந்தி பிடிப்பாராம். ஈரனோட தலை அப்படியே வந்து விழுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஆகும். கான்டாக்ட் ஆயிட்டா ஏற்கனவே ஏன்னா ஜீக் கையில நம்ம ஈரனோட தலை இருக்கு. அப்ப கான்டாக்ட் ஆயி ஒரு டைமென்ஷனுக்குள்ள போயிருவாங்க. அங்க நம்ம எமீர் இருப்பாங்க. எமீர்னா யார் தெரியுமா? இப்ப எமீரோட கதைக்கு வரலாம். எமீர் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ராஜாக்கு பிரின்சஸா இருந்த அடிமையா இருந்த ஒரு எமீர் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளையா இருந்திருப்பா. அப்ப பார்த்தீங்கன்னா, ராஜா என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு ஆடு மாரி இருக்கும். அந்த ஆட வந்து யாரோ வந்து தொறந்து விட்டுருப்பாங்க. அப்ப ஆடெல்லாம் போயிட்டு, "அப்ப யாரு தொறந்து விட்டான்னு சொல்லுங்க. அவங்கள வந்து பனிஷ் பண்ணிறலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எமீர், எமீர், எமீர்ன்னு சொல்லிட்டு கைய காண்பிச்சுருவாங்க. அப்ப எமீர பத்தின்னு சொன்னோனே, எமீர வந்து அந்த ராஜா தண்டிக்க சொல்லிருவாரு. அப்புறம் அந்த சோல்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எமீர இப்ப நம்ம போலீஸ்காரன் வந்து அந்த சுடாதுக்காண்டி குற்றவாளி எப்படி ஓட வைக்கான். அதே மாரி நம்ம எமீர பார்த்தீங்கன்னா ஓட வைக்கிறாங்க. அப்போ எமீருக்கு பார்த்தீங்கன்னா மேல அவ்வளோ அம்பு அப்படிலாம் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு அடியில பார்த்தீங்கன்னா எமீர் போறாங்க. அங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்டர் டிப்ஸ் ஒரு இப்படி ஒரு என்னது ஒரு நூடுல்ஸ் மாரி இருக்கும். அது வந்து நம்ம எமீர் கூட அட்டாச் ஆகி ஃபவுண்டிங் டைட்டன் பவர் நம்ம எமீருக்கு கிடைக்குது. அங்க தாங்க அந்த டைட்டனோட லெகசியே தொடங்குது. நம்ம எமீர்னால தான் டைட்டனோட பவர் லெகசி தொடங்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா, எமீர் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா இப்படி பண்ணிட்டான். அந்த ராஜா என் டைட்டன் பவர் வச்சு கொல்லணும்னு கூட அந்த எமீர் நினைக்கலங்க. ராஜாக்கு உதவியா பக்கத்துல கூட இருந்து, அந்த எமீர் பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டன் பவர்ஸ யூஸ் பண்ணான். ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த ராஜாவ ஒருத்தன் அட்டாக் பண்ணும்போது, எமீர் வந்து மனுஷனா இருப்பாங்க. இந்த மனுஷன் ஃபார்ம்ல இருப்பாங்களா, அப்ப வந்து இடையில வந்துருவாங்களா, அம்பு வந்து செருவிரும். அப்ப எமீர் சாக போற நேரத்துல, அந்த ராஜா என்ன செய்வான்னா, எமீரோட பவர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எமீரோட கையி, காலு எல்லாத்தையும் வெட்டி அவளோட குழந்தைய சாப்பிட வச்சுருவாங்க மாமிசம் மாரி. அதெல்லாம் சாப்பிட வச்ச பிறகு அந்த பவர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி ஜெனரேஷன் ஜெனரேஷனா அந்த ஃபவுண்டிங் டைட்டன வந்து இவங்க பாஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்படிதான் இந்த ஃபவுண்டிங் டைட்டன் ஒரு ராயல்டி ஃபேமிலிக்கு கிடைச்சது. நம்ம ஏரனோட அப்பா வந்து டிஃபீட் பண்ணி அந்த பவர வந்து நம்ம ஏரனுக்கு கிடைச்சு, அந்த ஏரன் வந்து இப்ப யூஸ் பண்ணனா அவன் ஒரு ராயல் பெட்டா இருக்கணும். அத வந்து ஜீக்கு வந்து கான்டாக்ட் தல வந்து கான்டாக்ட் குடுத்து ஒரு டைமென்ஷனுக்குள்ள போவாங்க. அங்க எமீர் இருப்பாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா, டைட்டன வந்து வடிவமைச்சுட்டு இருப்பாங்கங்க. செஞ்சுகிட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டு. அப்போ ஜீக்கும் அங்க தான் இருப்பான். 2 பேரும் சங்கிலியில கட்டப்பட்டிருப்பாங்க. அப்போ ஜீக் வந்து நம்ம ஏரன சங்கிலியில கட்டி வச்சிருப்பாங்க. இப்படி வந்து ஜீக் என்ன சொல்றாருன்னா, எமீர் பவர வச்சு நாங்க வந்து எல்டினே இல்லாம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீக் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கண்டுகிட்டு நம்ம ஏரநேகர் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமிர் இருக்காங்க பதிலா அவங்கள குடுத்துட்டு, "நான் உனக்கு விடுதல தாரேன். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு எமீர வந்து இவன் அப்படியே வந்து சம்மதிக்க வச்சுருவான். அவரு எமீர் தான் எமீர் நெனச்சா தான் ஃபவுண்டிங் டைட்டன் இப்ப ஏரன் கையில வந்து கண்ட்ரோல்ல வரும். அப்போ எமீர் பார்த்தீங்கன்னா, அந்த பவர பார்த்தீங்கன்னா, ஏரன் கைகள்ல குடுத்துருவாங்க. அப்ப ஏரன் ஏகர் வந்து பேசுறான். எல்டியன் மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இந்த டைமென்ஷன்ல இருந்து கான்டாக்ட் பண்ண முடியும். "நான் தான்டா ஏரன் ஏகர். என்னோட மக்களையே அழிக்க பார்க்குறீங்க. ஐலேண்ட தவிர எல்லாத்தையும் தரமட்டமா ஆக்க போறேன்டா. ரம்பிளிங் பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈரநேகர் ரம்பிளிங்க ஸ்டார்ட் பண்றான். அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த வால்ல இருக்க கொலோசல் டைட்டன் எல்லாமே எந்திரிக்குது. ஆனா கொலோசல் டைட்டன் மில்லியன் கணக்கானத ஒரே ஃப்ரேம்ல வந்து அப்படியே கொண்டு வர முடியாது. ஆனாலும் பார்க்கறதுக்கு தாறுமாறு தக்காளி சோறு மாரி தாங்க இருந்து. அப்படியே பார்த்தீங்கன்னா, கொலோசல் டைட்டன் போதுங்க. முக்காவாசி உலகத்த அழிச்சது என் தலைவன் ஏரநேகர் தான்டா. அப்படி இருக்கும் ஏரநேகர் இருக்கது. ஆனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சமயத்தில போயிட்டுருக்கும்போது, மீகாசாக்கும், ஆர்மினுக்கும் பிடிக்கல. அப்போ ஏதோ ஆர்மினுக்கு கனவுல ஏரனே வந்து அவன என்ன கொன்றுங்க. ரொம்ப நான் இவ்வளோ மக்கள கொன்னுட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாரியும், அதுக்கு மாரி மீகாசா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல வந்து என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஏரன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் இருக்கக்கூடிய ஃபவுண்டிங் டைட்டன் முள்ளுலாம் இருக்குங்க. சூப்பரா இருக்கும் பார்க்க. அதுல இருக்கக்கூடிய வாய் வழியா அப்படியே ஓட்ட போட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, மீகாசா உள்ள போய் கடைசி எபிசோட்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருப்போம். அப்போ ஏரன் தல வந்து இப்படி தொங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏரனோட கழுத்த வெட்டிருவாங்க மீகாசா.
ஆனா கொஞ்சம் வளர்ந்த மீக்கஸா கொஞ்சம் அழகா இருக்க மாட்டாங்க. முதல்ல இருந்து மீக்கஸா சூப்பரா இருப்பாங்க. அ அப்போ இப்ப தலைய வெட்டுனோன, நம்ம தலைவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே தலையெல்லாம் எடுத்துட்டு எமீரும் அதுல தான் நிப்பான். அப்படியே முத்தம்லாம் குடுப்பான் மீக்கஸா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏரன் கதை முடிஞ்சு. ஏரன பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கு அடியில வந்து அப்படியே புதைச்சிருவாங்க. அப்படியே வந்து இப்படி பார்த்துட்டு இருப்பான். ஆனா கடைசி ஒரு சீன் வந்து வச்சிருக்காங்க. இப்படி வந்து காலங்கள் போகுது. இவ்வளோ நடந்த பிறகும் வார் நடந்துகிட்டே தாங்க இருக்கு. அதான் நம்ம ஏரன் நெனச்சது தாங்க கரெக்ட்டு. இந்த வார்லாம் நடக்காம இருந்ததுக்கு நம்ம ஏரன் ஏதாவது பண்ணியிருக்க ஏரன் பண்ணது தான் கரெக்ட்டு. ஆனா நம்ம ஏரனுக்கு வந்து ஃபியூச்சர பார்க்கக்கூடிய அட்டாக் அன் டைட்டன் பவர் இருக்கு. எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கா? அவர் நெனச்சிருந்தா என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனா ஃபியூச்சர என்னதான் பண்ணாலும் அவரால மாத்த முடியாது. ஒரு சீன்ல சாசா இருக்கா பார்த்தீங்களா? சாசான்னு ஒரு கேரக்டர் உண்டுங்க. ஏரன் சைடுல ஒரு ஸ்கவுட்ல இருப்பாங்க. அவ வந்து மார்லி மக்கள் கூட ஃபைட்டுக்கு வரும்போது, அந்த மேடையில சண்டை போடும்போது, ஏரன் வந்து ஒரு ஹேமர் டைட்டன் பவர் எடுப்பான்ல. அப்போ அந்த கேபி புள்ள இருக்கா பார்த்தீங்களா? அவள ஏன் பிடிக்காதுன்னு சொன்னேன்னா, அவ வந்து அந்த சாசா புள்ளைய வந்து கொன்றுவாங்க. சாசா எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த சீன்லயும் ஏரன் வந்து சிரிப்பான். எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, எதுக்கு இவன் சிரிக்கான்னு. அப்ப நம்ம ஏரன் நேகர் என்ன பண்ணியிருக்காரு, அட்டாக் அன் டைட்டனோட பவர யூஸ் பண்ணி ஃபியூச்சர் பார்த்திருக்காரு. என்னதான் பண்ணாலும், அந்த ஃபியூச்சர மாத்த முடியலங்க ஏரனால. அதுதான் அங்க கத. அப்படியே டைட்டன் கத ரொம்பவே பேசிட்டேன். பாத்தீங்களா 31 நிமிஷம் பேருக்கு. இன்னும் பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம். அட்டாக் அன் டைட்டனோட கத அப்படி இருக்கும். அதனால டெஃபினட்டா போய் பாருங்க. சூப்பரா தான் இருக்கும். இது எங்க தாம்மா பார்க்கலான்னு போட்டிருக்கு? அமேசான் பிரைம்ல இருக்காங்க. பார்த்துடுங்க. அப்புறம் ஃபென்டாஸ்டிக் த்ரில்லிங் தாறுமாறா இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோடு ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூ பாருங்க. 96% நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு அனிமே. ஏரன் ஏகரு, மீக்கஸ் ஆக்ரமனு, ஆர்மினு அந்த ஆர்மர் டைட்டன் பவர் வச்சிருப்பான் பார்த்தீங்களா? அவன் தான் ரெய்னர் அவன் பேரு. அது பிறகு ஒரு பிள்ளை சாவான்னு சொன்னோம்ல. அவருக்கு அந்த பிள்ளை ரொம்பவே கஷ்டம். அப்புறக்கு ஜீக் ஏகர் பார்த்தீங்களா? ஜீக் ஏகர்ன்னு போட்டிருக்கு. ஏன்னா ஜீக்கோட தம்பி தான் ஏரன் ஏகர். ஏன்னா அவர் ராயல்டிக்கு பிறந்தவரு. நம்ம தலைவரு 2வது அவங்க அப்பா இங்க வந்திருப்பாரு. ஒரு ஃபேமிலிய மேக் பண்ணியிருப்பாரு. அவங்க அம்மாவும் இறந்திருப்பாரு. முதல்ல நம்ம என்ன நெனச்சோம், டைட்டன் தான் வில்லனு அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா டைட்டன் வில்லன் கிடையாதுங்க. மனுசங்க தான் வில்லன். அதனால இங்க பாருங்க. இஸ் அட்டாக் ஆன் டைட்டன் வொர்த் ஃபார் வாட்சிங்கான்னு கேட்டிருக்கு. கண்டிப்பா தலைவா. வொர்த் தாங்க. பாருங்க சூப்பரா இருக்கும். ஒய் வாஸ் அட்டாக் ஆன் டைட்டன் பேன்ட்? அட்டாக் ஆன் டைட்டன் பேன்டா? எங்கடா பேனு? அது வயலன்ஸா இருக்குமா? நெறைய கண்ட்ரில பார்த்தீங்கன்னா, அப்படியே துணி இல்லாமல்லாம் அந்த டைட்டன்லாம் பார்த்தீங்கன்னா, அம்பலமா தாங்க இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா இல்ல. அப்புறம் ரத்தம், பிளட்டு அப்படின்லாம் சொல்றாங்க. சரி கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்லாம் இருக்கவங்க கொஞ்சம் பார்க்காதுங்க. ஏன்னா ரத்தம் நெறைய இருக்கும். அதுக்கப்புறகு இஸ் அட்டாக் அன் டைட்டன் இஸ் நம்பர் 1 அனிமி. டெஃபினட்டா நல்லாருக்கும். நம்பர் 1னான்னு தெரியல. ஏன்னா, அப்புறம் அனிமே ஃபேன்ஸ்லாம் சண்டைக்கு வந்துருவானுங்க. ஒன் பீஸ் ஃபேனு, அப்புறம் டெத் நோட்டு, அ அதுக்கப்புறம் யார் இருக்கா? நருட்டோன்னு ஒரு பைத்திய கூட்டம் இருக்கு. அதுவும் என்ட்ட சண்டைக்கு வந்துரும் அப்புறகு. நருட்டோ நல்லா தான் இருக்கான். ஆனா நருட்டோனி மட்டும் பார்க்கப்படாது நண்பர்களே. நெறைய அனிமே இருக்கு. அட்டாக் ஆன் டைட்டன், டெத் நோட்டு, ஒன் பீஸ்லாம் இப்ப எங்க இருக்கு? அதுல உள்ள அட்வென்ச்சர்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அடுத்து அதான் பேச போறேன். ஒன் பீஸ்லாம் பேசுனேன்னா செத்தீங்க. ஒன் பீஸ் 1100 கடைசில கார்ப் இறந்துட்டேன்னு காட்டுறாங்க. என்னன்னு தெரியல. சரி, இந்த அனிமே ஃபினிஷ் ஆயிட்டா முடிஞ்சுட்டு தலைவா. நீங்க இப்போ பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். அதுக்கு பிறகு அட்டாக் அன் டைட்டன்ல உங்களுக்கு எந்த டைட்டன் பிடிக்கும்? எனக்கு பிடிச்சது என்ன டைட்டன்னா, நம்ம ஏரன் நேகரோட ஃபவுண்டிங் டைட்டன் தான். முள்ளு முள்ளா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். தாறுமாறு தக்காளி சோறு. சரி இந்த வீடியோ முடிக்கலாம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ இப்போ வரும். வெயிட் பண்ணுங்க மக்களே. நெறைய வீடியோ சேனல் டெலீட் ஆயிட்டுன்னு பார்க்காதீங்க. எல்லாம் மானிடைசேஷன் அப்ளை பண்ணேன். அது வந்து கேன்சல் ஆயிட்டு. அதில ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால பார்த்துக்கலாம்.